ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று பருப்பு வடை செஞ்சேன்ல, அதுக்கு காம்போவாக செஞ்சதான் இந்த அடப்பிரதமன். இது எப்படி செய்யலாம்? ரொம்ப ஈஸியாக தேங்காய் பால் சேர்க்காமல் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் வச்சு அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கடையிலேயே இந்த மாதிரி கிடைக்குதுங்க, அடைன்னு சொல்லிட்டு பாலடை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் கிடைக்குது. அதை வாங்கிட்டு நம்ம ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதை 2-3 மெத்தடில் பண்ணலாம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிற மெத்தடும் காமிக்கிறேன். இனி தேங்காய் பால் விட்டு செய்கிறதும் ஃப்யூச்சரில் நான் ஒவ்வொரு வீடியோஸாக போடும்போது கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இந்த பாலை நம்ம கொஞ்சமாக ரொம்ப பொங்கி வர அளவுக்கு காய்ச்சணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு காய்ச்சிக்கலாம். காய்ச்சினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலடை அப்படின்னு சொல்கிற அந்த அரிசி மாவில் செய்கிறதாங்க, குட்டி குட்டியாக இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம். பால் கூட அது நல்லா வேகட்டும். அது வேகவே நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். அதோடு என்னென்னா, இந்த பாலடை கொஞ்சம் நல்லா நம்ம அழுத்தி பார்த்தோம்னா நல்லா வெந்து கிடைக்கணும். இந்த ஃபுல் ஃபேட் மில்க்குங்கிறதுனால உங்களுக்கு அப்படி நல்லா ஆடை திரண்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அதனால் அதை கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் பாலில் தான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. இது நம்ம இந்த பாலில் செய்கிறது கொஞ்சம் உடனே செய்யணும் பாலடை பிரதமன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் கடைசியாக தேங்காய் பால் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், பாலில் வேக வச்சுட்டு. ஆனால் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பக்கம் நான் ஒரு பேனில் நெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி, கொஞ்சம் திராட்சை, கிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல, உலர் திராட்சை போடுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் முந்திரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாதிரிக்கு வறுத்துக்கிறேன். அது வறுத்துட்டு முந்திரி திராட்சை போடுறேன். திராட்சை போடும்போது அது கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பணும். நம்ம இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் போட்டதுனால ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி எடுத்துடலாம், இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி மட்டும் தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது பலூன் மாதிரி ஆகணும், நல்லா உப்பி வரும் இல்லையா, அது நல்லா ஆனதுக்கப்புறமா அதையும் எடுத்து வச்சுக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த நெய் பாத்திரத்துலேயே நம்ம வேக வச்ச பாலடை பிரதமன் இருக்கு இல்லைங்களா, பாலில் வேக வச்சுருக்கோம்ல, அதை இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு நான் ஏற்கனவே மண்டை வெல்லம் தான் எடுத்திருக்கேன். அதை நான் மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருப்பேன். எப்போவுமே ஸ்டோர் பண்ணியிருப்பேன் ஃப்ரிட்ஜில். அதை தான் நான் இப்போது 200 கிராம் அந்த அடப்பிரதமன் எடுத்திருந்தேன். அதுக்கு நான் ஒரு குட்டி கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் வெல்லம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது வெல்லம் கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சைகள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது சின்னதாக கட் பண்ணி போட்டால் தேங்காய் நெய்யில் வறுத்துட்டு கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம்ல, நல்லா வறண்ட காய், அதை போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக, மழை வந்துருச்சு, நம்ம பருப்பு வடை செய்ய போகிறோம், இதுக்கு பாலடை பிரதமன் வேணும்னு கேட்டதையும் பண்ணது தான். இப்போ முந்திரி திராட்சைகள் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கனாலே உங்களுக்கு அப்படியே டெம்ப்ட் ஆகும், நல்லாயிருக்கும், மனமே சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம இன்னும் ஃப்ராக்ரன்ஸை என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா, எனக்கு நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே ஏலக்காய் பிடிக்கும். அதனால் அந்த ஏலக்காய் கொஞ்சம் தோலோடவே நான் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே நொறுக்கி போட்டிருக்கேன். இது போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு சின்ன பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. அது சுகரை நம்மளுக்கு எப்போவுமே ஸ்வீட்டில் கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது அந்த என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குறுக்கலாம், அதாவது சுண்ட வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அடுப்பில் விட்டுருக்கேன். இப்போ பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. என்னென்னா இது பருப்பு வடை கூட அப்படி ஒரு மாதிரி கிரேவிங்ஸ்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சுட சுட அந்த டீ காஃபி வடை சாப்பிட்றோம்ல, அது மாதிரி இது ஒரு சில சமயம் பாயசம் அது மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது நான் வடையில் முக்கி சாப்பிட்றதுக்கு, அப்பளம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான். இதை விட ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது இன்னொரு டைம் நான் இன்னொரு வீடியோவில் ஷூட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா.